இந்த மூன்று லோகத்திற்கு மதிப்படியாக விடுபடக்கூடிய தேவேந்திர மன்னனுக்கு சத்தியவாக்கை ஆண்டு வரக்கூடிய சதுர்வர்ஷ பிரம்ம தேவனும் கலைவாணி தேவியும் தன்னுடைய பாதத்தை வைக்கிறோம். இந்த லோகத்திற்கு வருகை தந்ததற்கு மிகவும் நன்றி. அப்படியா? பாதத்தை பழிதபடியால் என்றும் சேமத்தோடு நீங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று தெரியுமா?
எங்களுடைய பாதத்தை பணிந்ததனால் இன்றைக்குமே தீரும் சிறப்போடு இன்னைக்கு திருப்தியாக வாழ்வாய். அப்படியா? இருந்தாலும் மரமணித்த காரணம் அப்படியா? மரமணித்த காரணம் ஏது என்று கேட்கிறாயா? சரி ஐயா, ஐயா மரமணித்த கேள்வி என்ன? ஐயா தேவி திருமண்ணா, இந்த தேவராஜ தேவர்களை பிரம்மதேவா, உன்னை இந்த தினத்தில் வரவழைத்த காரணம் ஏதுவென்று கேட்கிறாய். 12 வைரத்திற்கு ஒரு முதை. சரி, பாரிஜாதி மகளாகப்பட்டது தூக்கம். உண்மைதான். அப்பேற்பட்ட மகளாகப்பட்டது இன்று கூத்திருக்கிறது. சரி, அதனால இன்னும் தேவர் சபைக்கு யார் யார் வருகிறார்கள்? அந்த பாரிஜாதி வர பூ பாகத்துல மேல படுத்து தப்பு. சரி சரி சரி, ஆட்நாடு தெரிவித்து ஒரு 10 கூடுதல் தெரிஞ்சுக்கே. அதனால எதுவுமே இல்லாமல் எனக்கு ஒரு சந்தேகம். நீ எனக்கு மட்டும்தான் பொண்டாட்டியா? இன்னும் இந்த தேவ சபைக்கு வரவங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னேன். என்னங்க எப்படி நடத்தியும் சந்தேகப்படுறீங்களா? எப்படி நடத்தியும் சந்தேகப்படுறீங்களா? அந்த ராஜு 500 ரூபா கொடுத்தே வரையாரு கேட்டேன். நான் போயிடுங்களா? நான் போயிடுங்களா? பத்தி நான் போயிடுங்களா? 1000 ரூபாய்க்கு கம்மியா வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்ல சொல்றத பார்த்தா 500 ரூபா கொடுத்தது எனக்கு பத்தாது. நான் 500 ரூபா சேர்த்து கொடுத்தாதான் நான் வருவேன்னு சொல்லாம சொல்லிட்டு. அதனால அதனால
சரியாக 12 வருடம். சரி 12 வருடத்திற்கு ஒரு முறை இன்றுமே பூக்காத பாரிஜாதி மலராகப்பட்டது ஓஹோ இன்றைய தினத்தில் பூத்திருக்கிறது. சரி சரி அதனால உங்களுக்கு அழைப்பு கொடுத்தது எதற்காக? என்ன காரணம்? இந்த மலராகப்பட்டது இன்றைய தினத்தில் பூத்திருக்கிறது. ஆமா இந்த மலராகப்பட்டது தேவாதி தேவர்கள் 33,00,00,000 தேவர்களும் ஒன்று கூட்டி சரி இந்த மலர் உகந்தது. அப்படி என்று இன்றைய தினத்தில் தேவ சபையை அமைத்து தேவாதி தேவர்கள் ஒவ்வொருத்தராக வருகை தெரிவிக்க வைக்கிறார். சரி அதனால இன்னும் யார் யார் வருவாரா அப்படி என்று பொறுத்திருந்து தேவ சபையை அமைத்து இந்த மலர் யாருக்கு தகும்? ஐயா தேவேந்திரமண்ணா நீங்கள் சொல்வது போல 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கக்கூடிய இந்த அதாவது இந்த மலராகப்பட்டது எவ்வளவு மனம் வாய்ந்தது, எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இப்பேற்பட்ட மலரை என்ன செய்வது? இந்த மலரை யாருக்கு கொடுத்தால் அந்த மலருக்கு மேலும் மேலும் அழகு சேர்ப்பதாக இருக்கும் என்று இந்த தேவர் சபையிலே தென்னார் கெந்தர்வ அத்தத்துக்கு பாலகர் என்று சொல்லக்கூடிய சுருள் 33 தேவாதி தேவர்களும் மும்மூர்த்தி தேவர்களும் இந்த தேவர் சபையில் அமர்ந்து இந்த தேவ விசாரணை அமைத்து இந்த மலராகப்பட்டது தேவங்கள் அனைவரும் பேரும் ஒன்று கூடி சரி ஒரு முடிவாகப்பட்டது எடுத்தால் அந்த மலராகப்பட்டது யாருக்கு உகந்தது என்று அந்த மலர் அந்த இடத்தில் போய் சேரும். அதனால தேவசபைக்கு யார் வருகிறார் என்று இன்னும் யார் யார் வருவார் என்று சரி சற்று அமர்ந்திருந்து பார்ப்போம். அப்படி ஆகட்டும். ஒன்றாக சேர்ந்து தேவர் சபை அமைக்க அதே சமயத்திலே இப்போது நரகாசுரன் துர்காசுரன் சபைக்கு
மத்தான பொட்டிக்காட்டி 2 வைகி எல்லாத்தையும் பேசுற மாதிரி அவங்க பேசுறாங்க. அண்ணா ரொம்ப கோபக்காரங்க. என்னை பத்தி தெரியாம வந்து அடிச்சு விட்டு போயிட்டான். நான் எப்பேற்பட்ட ஆளு, எப்படியாப்பட்ட ஆளு? ஜனகமாயா நான் 250 ரூபாய் சேர்ந்து போவாங்க. எப்படியாப்பட்ட ஆளு நீ? நான் எப்பேற்பட்ட ஆளு, எப்படியாப்பட்ட ஆளு? என்னோட பணம் தெரியாம அடிச்சு விட்டு போயிட்டான். எனக்கு தெரியுமே. நேற்று 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு கூட்டம் தான் இருக்குது. அதை ஊருக்காக கேட்டாங்களா? ஆனா அதுல என்ன, என்னோட பணம் தெரியாம அடிச்சு விட்டு போயிட்டான். பழம். ஆமா சரி சரி. டெய்லி வகுப்புக்கு என்ன திங்கிற? என்ன திங்கிற? நீங்க என்ன திங்கிற? நாங்களாம் சோறு தான் திப்போம். என்ன பிரியா திம்ப? டெய்லியும் காலையில நான் என்ன சாப்பிடுறேன் தெரியுமா? என்ன? ஈக்கால் சூப்பு. ஈக்கால் சூப்பு. ஈக்கால் சூப்பு. எறும்பு முட்டை ரோஸ்ட். எறும்பு முட்டை ரோஸ்ட். கொசு குருமா. கொசு குருமா. இத்தனை திருத்து வளர்ந்த உடம்பு. என்னை பத்தி தெரியாம அடிச்சு போட்டு போயிட்டான். இன்னொரு தடவை அந்த 2 பேரும் பீக்கல புண்டைக்கு 2 பேரும் வேண்டாம். என்கிட்ட பேசுற மாதிரி பேசாத. ரொம்ப கோபக்கார மனுஷன். அவங்க எல்லாம் சூற முடியா? நீ கூத்த மூடு. சூற முடியாங்களா? நீ கொடை மூடு. அசுர வேண்டு. யாரு? அசுர வேண்டு. அவங்க அடக்க மூடு. அடக்க மூடு. நீ கொடை மூடு. எனக்கு பேசுறீங்க இல்ல? இன்னொரு தடவை வரட்டும். அவனுங்க பயந்துட்டு ஓடுறாங்களா இல்ல நான் ஓடுறேன்னு பாக்கலாம். மூஞ்சில கிடைக்கூடாது. இந்த நாடகம் எப்பயும் தெரிஞ்சிருந்தா நான் போன சுவிட்ச் பண்ணிட்டு தூங்கிருப்பேன். நான் பண்ணியா? நீ நான் பண்ணியா? பல்லு மூதாவி
ஏன்னா வேலையை ராஜினாமா பண்ணிருந்தா அப்போ வாடா 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 வாய் மூடிட்டு போறேன். எங்கடா காணோம்? சாரி மகாராஜா. எங்க மகாராஜா? எங்க இல்லைங்க மகாராஜா. அப்படி மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க வேண்டும். ஏங்க கூப்பிட்டீங்களா? ஏங்க கூப்பிட்டீங்களா? ஏங்க வேகமா கூட அடிக்க நான் தாங்க பின்னால் மந்திரி. ஏன்னா பத்திக்க பின்னாடி இல்லைங்க உங்களுக்கு மந்திரி அவன், அவனுக்கு மந்திரி நானு. ஆமா சுருக்கமா சொன்னா எடுபடி. நான் வந்த உடனே என் மந்திரி என்ன எங்களை கண்டு பயந்து ஓடிவிட்டார். சரிங்க. அவங்களை நான் அழைத்தேன் என்று அழைத்துக் கொண்டு வா. போடா அண்ணா. ஏன்னா ஏங்க மகாராஜா குடிச்சுக்கிறேன் நான் தெரியுங்க. என் பெற்று சேர்த்து கொடுக்குற பாத்தியா? ஏங்க மகாராஜா அசுர்வேந்து வந்திருக்கிறாரு, உங்களை கூப்பிடுறாரு. என்ன பார்த்து மயிருனா சொல்ற அப்படின்னு அவங்க சொல்ல என்கிட்ட சொல்லாமா? ஓய் அது சீக்கிரமா அழைத்து கொண்டு வா. ஓ இதான் கேட்கணும். நானும் போய் கேட்டு அடி வாங்க. என்ன மயிலு கூப்பிடறான்னு உங்ககிட்ட கேட்ட உன்ன போய் சொல்ல சொன்னேன். அடிக்கிறாங்க. என்ன மயிலு என்னடா சொன்ன? அவனுக்கு எல்லாம் வர முடியாதுங்களாமா? முக்கியமான வேலை இல்லாம வர முடியாதுங்களாமா? மகாராஜாவை பரப்புற முக்கியமான வேலை என்ன வேலை? இருடா கேட்கிறாரு. மகாராஜா வந்து இருக்கிறாரு. அவரை பாக்குறத விட முக்கியமான உனக்கு என்ன வேலை? ஓ என்ன வேலைன்னு கேட்கிறேன். ஆமா மந்திரி கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. மந்திரி கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. அவன் மண்டாட்டி 10 மாசம் முழுவாம இருக்க வர்றது டைம்ல போயிடுச்சு. சந்தோஷமான விஷயங்க. என்ன சந்தோஷமான விஷயம்? மந்திரி கல்யாணம் ஆயிடுச்சுங்களாமா? கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுதுங்களாமா? ஆனா பொண்டாட்டி 10 மாசம் முழுகாம இருக்க வரத்துக்கு நேரம் இல்லைங்களாமா? என்னைய பார்த்தா என்ன பைத்தியக்காரன்? ஆனாங்க கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆகிறது? எத்தனை மாசம் ஆகுது? 3 மாசம். ஆமாங்க. பொண்டாட்டி என்ன அவன் கொண்டாட்டிட்டா? இல்லைங்க 10 மாசம். 10 மாசம். ஏண்டா கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது. ஆமா பொண்டாட்டி எப்பறா 10 மாசம் முழுகாம இருக்கா? எப்படா எப்பறா வீட்டுல இடி விடுவா. உங்கள்கிட்ட நெட்ட போன முடுவே என்னடா அடிக்கிறான்? இல்ல எப்படிடா? எப்படின்னு கேக்குறான். ஆமா ஒரு ஆடு வாங்கினா எப்படியும் ஆடு வாங்கினா சனையா வாங்குவோம். தினைய வாங்குறோம். ஆமா. ஒரு மாடு வாங்கினா தினையோட புடிச்சிட்டு வரோம். ஆமா. அந்த மாதிரி மந்திரி போனாலே மந்திரி நான் தினையோட புடிச்சிட்டு வரேன். உனக்கு என்ன அப்படியே கேட்கணும். அப்படியே கேட்கறதா? நீ அடி வாங்குறேன்னு நான் பாத்துக்கிறேன். அவன் நல்ல மனுஷங்க. அவன் நம்ம சந்தைக்கு போறோம்னு வைங்க. சந்தையில போய் ஆடு வாங்கினா எப்படி வாங்குறோம்? சந்துல போயா? சந்தையில போய் ஆடு சரியா பிடிக்கும். மாடு வாங்கினா சரியா எறும்பு வாங்கினா சரியா எறும்பு வாங்கினா சரியா அப்புறம் ஏங்க அதே மாதிரி பொண்டாட்டி சனையா பிடிச்ச உனக்கு அடிக்கிறாருங்க. அண்ணா மந்திரி கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு. மந்திரி பொண்டாட்டி 10 மாசம் முழுவாம இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டியா? கல்யாணம் ஆகி 3 மாசம் சனையா இருக்கிற கேக்குறாடா எப்படிடா? ஓ சென்னையா இருக்கா? அவன் எப்படியா பண்ணிட்டு போற? உனக்கு என்ன? அதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு குடிக்கிறது வாங்கிட்டு தராங்க. நல்ல சரக்கு வாங்கிட்டு வந்து குடிச்சுடா. ஏன்டா பக்கத்துல எடுத்துட்டு போறாங்கடா? ஏமாமா இல்ல எப்படியா பண்ணிட்டு போறான் என்னன்னு கேக்குறேன். இல்ல 10 மாசம் பொண்டாட்டிக்கு திடீர்னு புருஷ வலி எடுத்துக்கிச்சு. பிரசவ வலி இடுப்பு வலி எடுத்துக்கிச்சு. இங்க இருந்து நேரா நங்கவலிக்கு போறான். நங்கவலிக்கு போறான். ஒரு புலத்தரக்கார எடுத்துக்கிட்டான். சரி சரி புலத்தரக்கார எடுத்துக்கிட்டு காருக்குள்ள மந்திரி உட்காந்துக்கிட்டான். காரை ஸ்டார்ட் பண்ற வண்டி செலுப்படிக்கல. அதனால மந்திரிக்குள்ள காருக்குள்ள மந்திரி உட்காந்துக்கிட்டான். மந்திரி பொண்டாட்டி காரு பின்னாடி தள்ளிக்கிட்டு சீகட்டி போயிட்டு வர டைம்ல போயிட்டு பொண்டாட்டி எப்படி மாசமான விதவைக்கு வாழ் கொடுத்த
இருக்கிறானாமா. உதவிக்கு வாழ்வு கொடுத்தவன் ஆமாங்க. என் மந்திரி நல்லவன். ஆமாங்க. அப்படி கல்யாணம் ஆயிட்டு பொண்டாட்டி மாசமா இருக்காருல்ல, பாருங்க திடீர்னு பிரசவலி புடிச்சுக்கலாமாங்க. ஏய் நிறுத்து. மாசமா இருக்கிறது ஆளு அவன் பொண்டாட்டி என்னடா கைய வெட்டி விடுவேன். ஏங்க சத்தமா பேசு. மகாராஜா உங்களுக்கு புருஷனுக்கு எதுக்கு வழி பிடிச்சது? செவுட்டு கூதியா நீ பசங்க வலி குடிங்களா? வலி ஆமா, இடுப்பு வலி குடிச்சிருக்கீங்களா? அதனால என்ன பண்ணிட்டாங்க, இடுப்பு வலி குடிச்சிட்டு நேராக நங்கவலி பஸ் ஸ்டாண்ட்ல போயிங்க. நங்கவலி பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வராங்க. ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்து உள்ள உட்காந்துட்டாங்களாமா. பொண்டாட்டியாவா கார் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஸ்டார்ட் ஆகல. அதனால என்ன பண்ணிட்டா பொண்டாட்டி பின்னாடியே தள்ளி ஏன்டா அறுபட்டு தாய் தலைவாட்டி போய் பாடம் பேசுங்க. ஏய் மாசமா இருக்கிறதால யாரு மந்திரி கொண்டாட்டி. அவன் பொண்டாட்டி. ஏன்டா இவன் கிளங்காட்டுறதுக்கு காருக்குள்ள உட்காந்துருக்கான். கிளங்காத கருப்படியை காரத்தில் விட்டானே இதெல்லாம் நியாயமா? நியாயமா? இது நியாயமா? கேட்கற அவங்க கேட்கறான். கோயிந்தா கோயிந்தா. மாசமா இருக்கிறாருடா. மாசமா இருக்கு என் பொண்டாட்டி. அப்புறம் நீ கிளங்காட்டுக்குள்ள உட்காந்துட்டு போற. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆகல. தெலுப்படிக்கு வண்டி தள்ளிட்டு தானே போகணும். அதனால நேரா ஜிஹெச்சுக்கு போறேன். நங்கவழி ஜிஹெச்சுக்கு போய் 2 பெட் எடுத்துக்கிட்டான். 2 பெட்டு. ஆமா, மந்திரிக்கு கேட்பான். மந்திரிக்கு ஒரு பெட்டு, மந்திரி பொண்டாட்டிக்கு ஒரு பெட்டு. சரி. மந்திரிக்கு ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு பெட்டு, 2 பெட் எடுத்துக்கிட்டு அண்ணா சொல்லிட்டு மந்திரிக்கு ஒரு பெட்டு, மந்திரி பொண்டாட்டிக்கு ஒரு பெட்டு. அதை சொல்லிட்டு வா. அதை சொல்லிட்டு வா. ஒட்டியா சொன்னா ஒரு அடியா போயிருக்கா. நீ சொல்லிட்டு வா. என்னடா சொன்னாவே உண்மை என்ன? ஏங்க மாசமா இருந்தா பிரசவலி எடுத்துக்கிட்டு கார் எடுத்துட்டு வேகமா போய் 2 பெட்டு பிடிக்கிறானாமா. ஏய் மாசமா இருக்கிறது ஒண்ணுதானே? ஆமாங்க. எதுக்கு 2 பெட்டு? அதான் எதுக்கு பிடிக்கிறான்? அவர் குடிக்கிறாரு. நான் எங்க கட்டேன்? எதுக்கு பிடிச்சான்? அதான் எதுக்கு குடிச்சான்? எதுக்கு நான் பிடிச்சான்? அண்ணா எதுக்குடா 2 பெட்டு? ஏன்டா என்ன கொல்ற? பொண்டாட்டியோட இன்பத்திலே துன்பத்திலே பங்கு எடுத்துக்கணும். மந்திரிக்கு ஒரு பெட்டு, மந்திரி பொண்டாட்டிக்கு ஒரு பெட்டு. அதனால இன்பத்திலே துன்பத்திலே பங்கெடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணா போய் மனசு தேத்திக்க. நெஞ்சு வரைக்கும் ஏற்றி கட்டிக்க. என்ன காரணம்? இதுதான் முக்கியமான கட்டம். ஆமா, இது சொன்னா இத போய் சொன்ன உனக்கு பாராட்ட வேண்டாம். பாராட்டோட்டுமா? பரிசு கொடுப்பா. என்ன சார்வா? அண்ணா உனக்கு காலையில உனக்கு கொடுப்பா. 2000 நோட்டா கொடுப்பா. சாமி லோனு கட்டணும். சாமி கிராமடி செல்லாத நோட்டா பார்த்து 2000 நோட்டு கொடுப்பா. என்ன பண்ணுவான்? அட என்ன பண்ணா தெரியுமா அண்ணா? உடனே போய் அண்ணா மனசு ஏத்திக்க. இதுதான் முக்கியமான கட்டம். ஏற்கனவே பிரசர மாத்திரை தின்னுட்டு வந்திருக்கிறேன். அந்த மனசு தேத்திக்க. இதுதான் முக்கியமான கட்டம். ஜீவிதத்துல பட்டுக்கிட்டு மந்திரி முக்க மந்திரி பொண்டாட்டி புள்ள பெக்க அந்த சக்திக்கு மகாராஜா நீங்க நாட்டு போட்டு நக்க சொன்னா உனக்கு கொடுப்பான். எல்லாத்துக்கும் ஆள் சொல்லி அனுப்பிடு. சொல்லி அனுப்பிடு. அவ்வளவுதான். வண்டிக்கே போன் பண்ணி நீங்க அவனுக்கு வேலை கொடுக்குறீங்க. அவன் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கான். 2 பேருக்காருங்க. ஆனா கூட்டாளர் இருக்காங்க. சோறு திங்கிறதுக்காக. நீங்க இந்த வேலைக்கு அந்த வேலைக்கு கூட கூட்டாளர்காவே இல்லை. சோறே திங்கிறதுக்காக அந்த வேலையே போதும் உங்களுக்கு. தெரியுதுங்களா? அது லாபம் குடிக்கூடாது. ஏங்க அதான் 2 பேர் தைத்தியம் எடுத்து போனா பொண்டாட்டி கூட இன்பத்துல பங்கெடுத்தா துன்பத்திலையும் பங்கெடுக்கணும். அதனாலதாங்க என்ன பண்றான்னா இன்பத்துல பங்கெடுத்தா துன்பத்திலையும் பங்கெடுக்கணும்னு அவனும் சேர்ந்து கஷ்டப்படுறான். முட்டுக்கல் நல்லா இருக்கு. ஏங்க ஆளுக்கு ஒரு பெற்றப்படுத்திக்கிட்டு மந்திரி முக்கா அதை நடந்து சேர்க்கிறது அப்பதான் 3 பேர் மந்திரி பொண்டாட்டி குழந்தை வச்சு மகாராஜாவை நீங்க மண்டி போட்டு நச்சு